வணக்கம், வெல்கம் பேக் டு ஸ்க்ரீன் டைம் வித் தினேஷ். இப்போ என்ன படம் ரிவ்யூ பார்க்குறீங்கன்னா, பராசக்தி. இந்த படம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1959 வந்து நடக்கிற ஒரு விஷயத்த வந்து எடுத்து காமிச்சிருக்காங்க. அதாவது அந்த இந்தி திணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. என்னன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாமே ஒரு ஜாப்ல போய் நீங்க ட்ரை பண்ணா ஹிந்தி நல்லா வந்து லேர்ன் பண்ணி நல்லா ஃப்ளூயன்சியா ஹிந்தி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து வேலை கிடைக்குன்ற மாதிரி ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ரூல் வந்து அமல்படுத்துறாங்க. அதுக்கு அகெயின்ஸ்டா வந்து அண்ணாவும் போராடிட்டு இருக்காரு. சிவகார்த்திகேயன் இன்டர்வியூ அட்டன் பண்ணி போறதுக்கு அவருக்கும் அந்த வேலை கிடைக்க மாட்டேறது. அதர்வா சிவகார்த்திகேயன் தம்பி அவர் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இருப்பாரு. அவரும் இதுக்கு அகெயின்ஸ்டா வந்து போராடிட்டு இருப்பாங்க. இந்தி அவங்க அந்த மாநிலத்துல அவங்கவுங்க சொந்த லாங்குவேஜ் மூலியமா வேலை கிடைக்கும், அந்த லாங்குவேஜை வைங்க அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்றாங்க. ஆனா இந்தின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அதை காமன் ஆக்குறாங்க. அதை போராடி ஜெயிச்சாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. 82 நாள்ல முடிச்சாங்க, இவ்வளோ ஒரு ஷார்ட் பீரியட்ல முடிச்சாங்க. எப்படி ஒரு 85 நாள்ல இந்த படத்தை வந்து எப்படி முடிச்சாங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டா பிளான் பண்ணி பக்காவா ஒரு பிளான் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மேக்கிங் ஒரு அந்த காலத்துல செட்டு போட்டு விண்டேஜ் மாதிரி செட்டு போட்டு காஸ்டியூம்ஸ், மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாமே இதெல்லாம் வந்து பண்ணி ஒரு செட்ல வர வச்சு டக்கு 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 டக்குன்னு ஷூட் வந்து கேப் விடாம முடிக்கிறதுன்றது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். இது ஒரு அவங்க சொல்ல வேண்டிய விஷயத்த வந்து என்ன சொல்றாங்கன்னா அதை படமா வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லா வந்து மேக் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ரேட்டிங் நம்ம சேனல்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா 4/5. மறக்காம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.